பிள்ளைகள் யாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே பெரிய நாயகி, உம் பிள்ளைகள் யாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது அன்னையாம் தூய பெரிய நாகியின் பரிந்துரையால் எல்லா நலனும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருள் நிறை எங்கள் அன்னையாம் பெரிய நாயகியே, மாசேது மணுகா கன்னிகையே, இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்துள்ள வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருள் நிறை பெரிய நாயகி அன்னையே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். அருள் நிறை பெரிய நாயகி அன்னையே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உம் திருமகனோடும் என்றென்று வாழ அருள் புரியும். புனித பெரிய நாயகி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவில் நிலைவாழ்வி நோக்கி நாம் செல்லும் விசுவாச பயணத்தில் நம் பெரிய நாயகி அன்னை நம்மோடு ஒன்றித்திருக்கிறார். தம் வலிமை மிகுந்த மன்றாட்டால் பரிந்து பேசுகிறார். அவரது அடைக்கலத்தை நாடி வந்துள்ள நாம் இறைவனை போற்றுவோம். இறைவா, புனித பெரிய நாயகி அன்னை வழியாக உம்மை போற்றுகிறோம். நம் புனித பெரிய நாயகி அன்னையை தொடக்கத்திலிருந்தே அருளால் நிறைத்து முன்குறித்து வைத்து அழைத்து தமக்கு ஏற்படையவராக்கி அவருக்கு தம் ஆட்சிமையில் பங்கு தந்த இறைவனை போற்றுவோம். இறைவா, புனித பெரிய நாயகி அன்னை வழியாக உம்மை போற்றுகிறோம். நம் புனித பெரிய நாயகி அன்னையை அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று கபரியேல் தூதர் வழியாக வாழ்த்தி அவருக்கு மீட்பரின் பிறப்பை அறிவித்து தம் மீட்பு பணியில் அவருக்கு பங்கு தந்த இறைவனை போற்றுவோம். இறைவா, புனித பெரிய நாயகி அன்னை வழியாக உம்மை போற்றுகிறோம். பெண்களுக்குள் ஆசை பெற்றவராக ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என நம்பி பேறு பெற்றவராக வாழ்ந்து மறை நிகழ்ச்சிகளையெல்லாம் உள்ளத்தில் பதித்து தியானித்து வந்த நம் பெரிய நாயகி அன்னையின் வழியாக ஆண்டவர் செய்த அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம். இறைவா, புனித பெரிய நாயகி அன்னை வழியாக உம்மை போற்றுகிறோம். நம் புனித பெரிய நாயகி அன்னையிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் தம் மகனை அனுப்பி நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்கிட இறைவன் திருவிழம் கொண்டார். அவருடைய அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம். இறைவா, புனித பெரிய நாயகி அன்னை வழியாக உம்மை போற்றுகிறோம். நம் புனித பெரிய நாயகி அன்னையின் பரிந்துரையை ஏற்று இயேசு கானாவூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தம் ஆட்சிமையை வெளிப்படுத்தினார். தம் அன்பு அன்னையின் வழியாக ஆண்டவர் செய்து வரும் அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம். இறைவா, புனித பெரிய நாயகி அன்னை வழியாக உம்மை போற்றுகிறோம். நம் புனித பெரிய நாயகி அன்னை சிலுவை அருகில் நின்று தம் அன்பு மகனின் இறுதி விருப்பத்தின்படி மீட்கப்பட்ட நம்மை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நம்மை தாயன்போடு பேணி காத்து வருகின்றார். அவர் வழியாக ஆண்டவர் செய்து வரும் அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம். இறைவா, புனித பெரிய நாயகி அன்னை வழியாக உம்மை போற்றுகிறோம். புனித பெரிய நாயகி அன்னை இயேசுவின் சீடர்களோடு இணைந்து ஒரே மனதோடு இறை வேண்டலில் ஈடுபட்டு மன்றாடும் திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். நம் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதலை இணைத்து நம்மை கனிவோடு காத்து வரும் அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம். இறைவா, புனித பெரிய நாயகி அன்னை வழியாக உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானாவூரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய பெரிய நாயகி அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ அருள் நிறை பெரிய நாயகி அன்னையே, சக்தி வாய்ந்த உமது திருப்பேரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்பருமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்று ஒலிப்பதாக.
முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தியடைய மாட்டோம். நீரே எங்கள் அன்பு தாய் என்பதை எங்களை தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். இவ்வுலகில் நமது தேவைகளுக்காக மன்றாடுவோமாக. இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் அரசியே, பெரிய நாயகி அன்னையே, இறைவனின் திருத்தாயே, விண்ணக அருளையும் ஆசிரையும் கொடையையும் பெற்று தருபவர் நீரே. உமது மலர்பாதத்தை பற்றி கொண்டு உம்மிடமிருந்து கேட்கும் எங்களை உமது கனிவுள்ள பரிந்துரையால் பாவமும் கண்ணீரும் நிறைந்த இவ்வுலகில் காத்து வழி நடத்தி அருளும். எங்கள் அனைவரையும், சிறப்பாக இளைஞரையும் இளம் பெண்களையும் கற்பிலும் நல்லொழுக்கத்திலும் வளர்த்தருளும். வியாதியிலும் துன்ப துயரங்களிலும் எங்களுக்கு ஆதரவாயிரும். துன்பத்திலும் தேவையில் இருப்போருக்கு உதவிட நல் மனதை தந்தருளும். இறுதி வேளையில் உமது அன்பின் அரவணைப்பால் மூவொரு கடவுளின் பேரின்ப அரசில் எங்களை சேர்த்தருளும். விண்ணப்பங்களையும் நன்றியறிதலையும் இறைவனிடம் ஒப்படைப்போம். சுகப்பிரசவம் நடைபெற வேண்டுதலாக 3 பேர் வேண்டுகின்றார்கள். திருமணம் அரண் வேண்டி 4 பேர் வேண்டுகின்றார்கள். பண உதவி கிடைத்து கடன் வாங்கிய பணம் திரும்ப கொடுக்கப்பட வேண்டுதலாக ஒருவர் வேண்டுகின்றார். கடன் தருபவரின் கண்களில் தயை கிடைக்க ஒருவர் வேண்டுகின்றார். நீண்ட ஆயுள் வேண்டி ஒரு குடும்பம் வேண்டுகின்றது. கணவர் இயற்கையாக சுவாசம் பெற ஒருவர் வேண்டுகின்றார். வயிற்றில் இருக்கும் குழந்தையை நல்ல ஆரோக்கியத்துடன் பெற்றுத்தர ஒருவர் வேண்டுகின்றார். விசா விரைவில் கிடைக்க ஒருவர் வேண்டுகின்றார். விசாவிற்கு தேவையான பண உதவி கிடைக்க ஒருவர் வேண்டுகின்றார். லாட்டரி சீட்டு அடித்திட ஒருவர் வேண்டுகின்றார். தாங்க முடியாத வேதனையில் இருந்து விடுதலை தர ஒருவர் வேண்டுகின்றார். எல்லாவித இக்கட்டு இடையூறுகளிலிருந்து விடுதலை பெற ஒருவர் வேண்டுகின்றார். கெட்ட கனவிலிருந்து விடுதலை பெற ஒருவர் வேண்டுகின்றார். சுகப்பிரசவம் தந்து தாயும் சேயும் நலன் பெற ஒருவர் வேண்டுகின்றார். கடன் பிரச்சனை தீர 3 பேர் வேண்டுகின்றார்கள். அப்பா அம்மா நல்ல சுகம் பெற ஒருவர் வேண்டுகின்றார். 12வது எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெற ஒருவர் 3 பேர் வேண்டுகின்றார்கள். மனதில் உள்ள அனைத்தும் நிறைவேற ஒருவர் வேண்டுகின்றார். கால்வலியில் இருந்து விடுதலை பெற ஒருவர் வேண்டுகின்றார். எல்லாவது இக்கட்டிலிருந்து காப்பாற்றியதற்கு ஒருவர் நன்றி கூறுகின்றார். வேலை கிடைத்ததற்கு ஒருவர் நன்றி கூறுகின்றார். நீண்ட நாட்களாகிய இருந்த தடைகள் நீங்கியதற்கு ஒருவர் நன்றி கூறுகின்றார். கால்வலி நீங்கியதற்கு ஒருவர் நன்றி கூறுகின்றார். அன்போடு எம்மை ஆதரிக்கும் இறைவா, இடைவிடாமல் சகாயம் புரியும் எம் புனித பெரியனாகிய அன்னையின் பரிந்துரையால் உம் திருமகன் இயேசு கானா ஒரு திருமண விழாவில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி மக்களின் குறை தீர்த்த தம் ஆட்சிமையை வெளிப்படுத்தினார். புனித பெரியனாகிய அன்னையின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து உம் உதவியை நாடி வந்துள்ள எங்களை கண்ணோக்கி அருளும். எங்கள் இதயம் நிறைந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எம் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அருள் புரிவீராக. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், வேதியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் புனித பெரியனாகிய அன்னையின் பரிந்துரையால் ஞானத்தையும் நேர்மையான உள்ளத்தையும் மக்களை வழிநடத்தும் ஆற்றலையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்கள் அனைவரும் ஜாதி, மொழி, இன, சமய வேறுபாடுகளை கடந்து சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையிலும் நல்லுறவிலும் வாழ புனித பெரியனாகிய அன்னையின் பரிந்துரையால் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளில் பங்கேற்கும் இளைஞர்களும் இளம் பெண்களும் உம் திருவுள விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து தங்கள் எதிர்கால வாழ்க்கை நிலையை தேர்வு செய்ய புனித பெரியனாகிய அன்னையின் பரிந்துரையால் உம் தூய ஆவியை அவர்கள் மீது பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுள்ளத்தின்படி நலமுடன் வாழவும் நோயுற்றோர் புனித பெரியனாகிய அன்னையின் பரிந்துரையால் உடல் நலமும் மன உறுதியும் பெறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசி, பிணி, தனிமை மற்றும் பல இன்னல்களால் துன்புறுவோர் அனைவரும் புனித பெரியனாகிய அன்னையின் பரிந்துரையால் அமைதியும் அருள் காவலும் பெறவும் அவர்களுடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறவும்
அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நவநாள் பக்தர்களுக்கும் இறந்த மற்ற விசுவாசிகளுக்கும் புனித பெரியநாயகி அன்னின் பரிந்துரையால் விடுதலை அளித்து அவர்கள் மீட்பின் மகிமை அடைச்செதற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாளின் சிறப்பு கருத்துக்களையும் இந்த நவநாளில் கலந்து கொள்வோரின் இதய ஆவல்களையும் புனித பெரியனாகிய அன்னையின் பரிந்துரையால் நிறைவு செய்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக புனித பெரியனாகி அன்னையின் பரிந்துரையை நாடி அமைதியாக வேண்டுவோம். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வு அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் பெரியனாகிய அன்னை வழி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் திருவருள் சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் பெரியனாகிய அன்னை வழி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட உடல் உள்ள நன்மைகளுக்காக எங்கள் பெரியனாகிய அன்னை வழி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்கு நமது பெரியனாகி அன்னைக்கு மௌனமாக நன்றி செலுத்துவோமாக. அன்னை மாமரியே உமற்போத உருவம் தேடி வந்தோ. அன்னை மாமரியே அன்னை மாமரியே உமற்போத உருவம் தேடி வந்தோ. அன்னை மாமரியே உலகமெங்கு மக்கள் புகழ யாவும் ஓடி வந்தோ. உலகமெங்கு மக்கள் புகழ யாவும் ஓடி வந்தோ. உம் திருமுன் வந்த எங்களை கண்ணோக்குவீர். எங்களை கண்ணோக்குவீர். அன்னை மாமரியே உமற்போத உருவம் தேடி வந்தோ. அன்னை மாமரியே இரக்கமுள்ள இறைவா, ஆறுதலளிக்கும் அன்பு தந்தையே, நோயுற்றோரின் பிணிகளை உம் திருமகன் வழியாக போக்கி குணமாக்க திருவிழமானீரே. நம்பிக்கையுடன் நாங்கள் செய்யும் மன்றாட்டுகளை தயவாய் கேட்டருளும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது பரிவன்பினால் உடல் நலமும் உள்ளத்திடமும் ஆன்ம ஆதலும் அடைவோமாக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அருள்நிறை பெரியனாகிய அன்னையே, இறையருள் நிரம்ப பெற்றவரே, இறைவாக்கு இதயத்தில் ஏற்றவரே, உடலெடுத்த இயேசு மீட்பரே, உம் திருவயிற்றில் சுமந்த தாயே, சிலுவை அடியில் மானிடரை எல்லாம் உம் பிள்ளைகளாக ஏற்ற தாயே, இதயம் நிறைந்த அன்போடு உம் திருவடியை நாடி வருகின்றோம். இடைவிடாமல் பரிந்து பேசி அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடக்க திருச்சபை தூய ஆவியாரை பெற எல்லா சீடரோடும் இணைந்து மன்றாடிய தாயே, உமது அரவணைப்பிலும் அருள் காவலில் இருக்கும் நாங்களும் தூய ஆவியாரை நிறைவாக பெற்று அவரது அருள் கொடைகளால் வளமுடன் வாழ எங்களுக்காக மன்றாடும். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இறை விருப்பத்தை ஏற்ற தாயே, நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் இறைவனின் திரு உளத்தை நாங்கள் உம்மை போல் ஏற்று எங்களை அர்ப்பணிக்க துணையாயிரும். கானாவூர் திருமண விழாவில் மக்களின் குறை நீக்க உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடிய தாயே, எங்கள் வாழ்வின் குறைகளை தீர்க்க உம் திருமகன் இயேசுவிடம் இடைவிடாமல் மன்றாடும். உம் உறவினர் எலிசபெத்தின் பேறு காலத்தின் போது அவருக்கு உறுதுணையா இருக்க விரைந்து சென்ற அன்னையே,
எங்கள் துன்ப துயர வேளைகளிலும் எங்களுக்கு துணை புரிய விரைந்து வாரும். புனித பெரியனாகிய அன்னையே, உமது அருள் காவலில் நாங்கள் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர நீதி, பொறுமை, சகிப்புத்தன்மை, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ, இறையாட்சியை கட்டி எழுப்ப, தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி பசித்தோரை நலங்களால் நிரப்புகின்ற தந்தை இறைவனிடமும் உண்மையினால் தந்தைக்கு உரியவராகும்படி எங்களுக்காக தம்மை அர்ப்பணமாக்கிய மீட்பர் இயேசுவிடமும் அருள் வழங்கும் தூய ஆவியாரிடமும் நாளும் எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். எல்லா தலைமுறையினரோடு நாமும் வந்தித்து புனித பெரியனாகிய அன்னையை புகழ்வோமாக. வல்லமை மிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய பெரியனாகிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய புனித பெரியனாகிய அன்னையை எங்களுக்கும் அன்னையாக அருளினீரே. உமது அன்புள்ள அன்னைக்கு இறைவன் அரும்பெரும் செயல்பல புரிந்தது போல உமது அன்னையை போற்றி புகழ கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் அவரது வல்லமைமிகு மன்றாட்டால் வளமான வாழ்வும் நிறைவான மீட்பும் பெற அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நவநாள் திருப்பலியானது மணலி அம்ப்ரோஸ் செல்வி விக்டர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மணக்காவிளை ஜேம்ஸ் ஆண்டோ வியாகப்பன் அலெக்சாண்டர் நினைபலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சித்தன்தோப்பு குருசப்பன் திரைசம்மாள் மேரி அமலபாய் நினைபலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சாங்கை ஹென்ரிக் லெவின் சாமுவேல் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாலவிளை மெர்ஷானியா ஜேன் பேசும் ஆற்றல் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திங்கள் நகர் அஜித் கிங்ஸ் வீட்டு வேலை நன்றாக நடைபெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எள்ளுவிளை அஸ்லின் பிளஸ்ஸி 10ஆம் வகுப்பு தேர்வு நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திக்கணங்கோடு பெர்ஜின் பெனிஷியா சேவியர் தாஸ் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் பெற மற்றும் எஸ் பாஸ் கிடைக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேகா மண்டபம் ராபின்சன் உடல் நலன் தொழில் முன்னேற்ற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கல்குறிச்சி வின்சென்ட் ராஜ் பிள்ளைகளுக்கு உடல் நலன் கிடைத்ததற்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முட்டம் சகாய ஆண்டனி கிளாசிக் சகாய கௌசல் வெளிநாடு விரைவில் செல்ல இறை ஆசை வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நெல்லியார் கோணம் லீனஸ் லில்லி மேரி உடல் நலன் தொழில் முன்னேற்றம் குடும்ப சமாதானம் என்று ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மூலச்சல் ராஜ் ஸ்டெல்லா சவுந்தர் ஜெனிஷா நன்றி பலியாகவும் அன்னையின் ஆசீர்வாதம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறும்பனை மெர்ஜின் மெர்ஷா 11ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வு நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மாவரவிளை அமல்ராஜன் உடல் நலன் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆலஞ்சி பீட்டர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நெல்லியார் கோணம் ஜான் ராஜேஷ் ஜிஜி தொழில் முன்னேற்றம் வேறே கிடைக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நல்லூர் இன்னாஸ் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முத்தலக்குறிச்சி வின்சன் லில்லிபாய் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பெத்தேல்புரம் பெரிஷா ஜெரிஷா பிள்ளைகளின் ஒற்றுமைக்காக வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செங்கோடி ஜெர்ஷிகா பிறந்தநாள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செங்கோடி ஸ்டெல்லா வலிப்பு நோய் குணமடைந்ததற்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிலாவிளை மல்லிகா உடல் நலன் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ராபின் உடல் நலன் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கொல்லம் சென்ட் ஜான் போட் தொழில் முன்னேற்றம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ராபின் வீடு வேலை முடிவடைய வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வில்லுக்குறி சர்ச்சில் ராஜா தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அருமனை சந்திரிகா ஏனோஸ் ஆண்மை இழைப்பாற்ற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கருங்கல் ஆனந்த் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருச்சி ஆரோக்கியசாமி தடைகள் மாறி வெளிநாடு செல்ல வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஐயக்கோடு லிதிஷ்குமார் அபினி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அழகப்புப்புறம் ஓவன்ஸ் லின்சி குழந்தை வரம் கிடைத்ததற்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அழகப்புப்புறம் மனோகர் சகாய பென்சிகர்
கேன்சர் நோய் சரியாக வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குமாரபுரம் ஸ்டீபன்சன் குடும்ப நலன் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வெரிகோ ஜோசப் தங்க லாரன்ஸ் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கருங்கல் ரமேஷ் உடல் நலம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேரி ரோஸ்லி வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முகமாற்றூர் பிலிப் ராஜ் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கருங்கல் ஜெப்ரோ கிட்னி பிரச்சனை சரியாக வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முக்காட்டு விளை ஜுஜி பெஞ்சமின் நன்றி பலியாகவும் மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்றாக எழுத வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருவனந்தபுரம் ஹெலினா டிக்ரோஸ் மேரி டிக்ரோஸ் ஆண்களை பாற்றி வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ராமன்புதூர் வருண் அரசு வேலை கிடைத்திருக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வாடிவிளை ராஜமணி உடல் நலன் வேலை வாய்ப்பு வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மணலி பிளஸி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வெள்ளிக்கோடு ஜியோ ஆஸ்மி தேர்வு நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கூட்டமாவு சசிகலா குடும்பத்தார் உடல் நலம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கூட்டமாவு ஜோகன் படிப்பிற்காகவும் உடல் நலத்திற்காக வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. புத்தன்கடை பால்ராஜ் மகளுக்கு திருமணம் நடைபெற்றதற்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மிடாலக்காடு சுதாகர் ராஜ் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முள்ளங்கினா விளை ஆஸ்லின் ஷர்மி +2 தேர்வு நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முத்தல குறிச்சி லியோன் ஜோஸ் உடல்நலன் தொழில் முன்னேற்றம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆலன் விளை புஷ்பதாஸ் உடல்நலன் தொழில் ஆசீர்வாதம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குளச்சல் ஹோலி மதர் போட் தொழில் முன்னேற்றம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குளச்சல் ஹோலி மதர் போட் தொழில் முன்னேற்றம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குளச்சல் ஹோலி கிராஸ் போட் தொழில் முன்னேற்றம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குளச்சல் ஹோலி கிராஸ் போட் தொழில் முன்னேற்றம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மணலி ஆல்பர்ட் உடல் நலன் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஈத்த விளை பெனி 10ஆம் வகுப்பு தேர்வு நன்றாக எழுத வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பயக்கரை ஆண்டனி ஜோஸ் ஜெர்லின் ஜெசி உடல்நலன் பெற வேண்டி 10ஆம் வகுப்பு தேர்வு நன்றாக எழுத வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. களியக்காவிளை கிறிஸ்துதாஸ் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாடி விளை சுபாஷ் ஆண்டனி ஆண்மை இளைப்பாற்றி வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மூலச்சல் அஜீஸ் உடல்நலன் நன்மைகளுக்காக தொழில் முன்னேற்ற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மயிலோடு முத்தையன் உடல் நலன் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மயிலோடு விக்டர் ததேயூஸ் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திங்கள் நகர் பெபினால் நாசரேன் உடல் நலன் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திங்கள் நகர் விஜு நிஷா ஷான் ஷேன் உடல் நலன் தொழில் முன்னேற்றம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ரீதாபுரம் சோனா 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வாணியக்குடி பெல்லார்மின் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கொட்டில்பாடு ரோசையா மேரி ஜெரோம் ஆண்மை இளைப்பாற்றி வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வாணியக்குடி மார்க்கஸ் மாசில்லா குழந்தை அல்போன்ஸ் அம்மாள் ஆண்மையை பாற்றி வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அரமன்னம் மோசஸ் ஜியோ செல்வ ஷாலினி குழந்தை வரம் வேண்டி மற்றும் உடல்நலம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சென்னை ஐஸ்வர்யா பிரவீன் பால் வேண்டுத பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கப்பியறை பெர்லின் ராஜ் பிரமிஷா குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தக்கலை முருகன் உடல் நலன் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பூச்சிக்காடு ரஞ்சித் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மாடதட்டி விளை இயேசுவரம் நன்றியாகவும் குடும்ப சமாதானம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மயிலோடு ரித்திஷா பிறந்தநாள் நன்றி பலியாகவும் நன்றாக படிக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மிடாலக்காடு மேரி ஜுஜாத்தா 15ஆம் நாள் நினைபலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. காளி விளை குடிப்பழக்கம் மாற கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குன்னம்பாறை ஸ்டீபன் வெளிநாட்டில் வேலை செய்த பணம் கிடைக்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க உடல் நலன் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மாடதட்டு விளை கென்னடி ஜெர்வின் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சைமன் காலனி பெஸ்டஸ் ரோனஸ் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்று கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சைமன் காலனி அமல்ராஜ் சகாய பூங்கொடி தடைகள் மாறி தொழில் முன்னேற்றம் கடன் தீர பிள்ளைகள் தேரில் வெற்றி பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குன்னத்துக்குளம் கில்டா மேரி கட்டி தீர வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆலன் விளை லத்தீஸ் லாஸ் குடும்ப நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மதுரை ரோஷினி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகாய நகர் ஜெலியா தேர்வு நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கரங்கல் ஜான் நிவிஷா ஜெர்லின் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாலப்பள்ளம் ரோஸ் மேரி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அஞ்சாலி ஞானதாஸ் சாந்தி கிரேட்டா குடும்பம்
குடும்ப நலம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குளச்சல் பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் மகனுக்கு திருமணம் வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குலசேகரம் நிமி ஜேக்கப் +2 தேர்வு நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் பெற நல்ல காலேஜில் இடம் கிடைக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குலசேகரம் பெமி 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேல்புறம் ஸ்ரீகுமார் தொழில் முன்னேற்றம் கடன் தீர வேண்டி மற்றும் வீடு கட்ட வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இடிச்சக்க பிலாமூடு அஜித் உடல்நலம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கோழிப்போர் விலை அஜிஷா +2 தேர்வு நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அழகிய மண்டபம் ஆஷா அனீஸ் அனிஷா குடும்ப பிரச்சனை தீர கடன் தீர மற்றும் குடும்ப அமைதி வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வாணியக்குடி ஜெரீஸ் வினோஸ் மதர் இந்தியா போட் வேலை கிடைக்க தொழில் முன்னேற்றம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பறைக்கோடு ஆஷா ஸ்டாலின் குடும்ப சமாதானம் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குளச்சல் செல்லப்பன் குழந்தை வரம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் வேண்டுதல் நிறைவேறும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கோடிமுனை சகாய மேரி ராஜேஷ் கடன் தீரவும் தொழில் முன்னேற்றம் வேண்டியும் படிப்பிற்காக வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சைமன் காலனி ரோஸ்லி விஜயா கெமிஸ்டா ஆண்மை இழைப்பாற்றி வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மாவிளை ஷர்மிலின் ரீகா ஃபைனல் இயர் நன்றாக முடிக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேக்கா மண்டபம் அஸ்வின் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற கெட்ட பழக்கம் மாற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குலசேகரம் ஜெரின் ஜிஜோ விஜி குடும்பத்தில் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறும்பனை ஜான்சன் அமுதா ஆஷிக் மன கஷ்டம் கடன் தீர மற்றும் தேர்வு நன்றாக எழுத வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பயக்கரை அகல்ஷியா உடல்நலம் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்றாக எழுத வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மயிலோடு ஜின்சி உடல்நலன் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கொட்டில்பாடு ஆண்டனி சீதா 12வது திருமண நாள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மிடாலம் ஜினோ ஆலிஷா நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்றைய திருப்பலில் இவர்களுக்காக வேண்டி நாமும் இவருடைய வேண்டுதலுக்காக வேண்டி திருப்பல் உருக்கமாக மன்றாடுவோம். இறைவன் இவர்கள் ஒவ்வொருடைய வேண்டுதல் நிறைவாக கேட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மற்றும் இன்றைய திருப்பலிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நம்முடைய ஒவ்வொருடைய தேவைகளுக்காக வேண்டியும் இத்திருப்பலி மூலமாக இறைவனை வேண்டுவோம். இன்றைய நேர்ச்சி கஞ்சி வழங்குபவர்கள் கண்ணோடு பக்தர் உடல்நலன் மற்றும் வேலை கிடைக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, பெரியோர்களே, மிகுந்த மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி செலுத்த அனைவரும் குழுமி வந்திருக்கின்றோம். உங்கள் யாவரையும் இந்த புனிதமான பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பு மிகுந்தவர்களே, பல்வேறு இயக்கங்கள், எதிர்பார்ப்புகளோடு, கனவுகளோடு, பல்வேறு மனநிலையோடு இந்த ஆலயத்திலே அன்னையின் திருவடிகளிலே நாம் அனைவரும் குழுமி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இந்த அற்புதமான அருளின் காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். கடவுள் பெருந்தன்மையோடு தன்னுடைய இரக்க பெருக்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த தவக்காலத்திலே கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், பராமரிக்கிறார், நெறிப்படுத்துகிறார், நம்மை என்றும் தேற்றுகிறார், உடனிருந்து வலுவூட்டுகிறார் என்ற அந்த அனுபவங்களை பெற வேண்டிய இங்கே வருகை தந்திருக்கிறோம். எனவே நம்மை தகுதியான முறையிலே ஒப்பு கொடுக்க இறைவன் தாமி பெருந்தன்மையோடு நம்மை புனிதப்படுத்தட்டும், நம்மை ஏற்கட்டும் என்ற உளநிலையோடு இறைவனின் இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கத்தை பொழிந்து நமது வாழ்வின் குறைகளை களைந்து இந்த புனிதமான திருப்பலின் பலனாய் அருள் நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அம்மை அப்பனாகி இறைவா, உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அன்னையை எங்கள் அனைவருக்கும் அன்னையாக தந்து எங்களை அருள்பாலிக்க துணிந்தீரே. இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திருச்சபை மேன்மேலும் வளம் பெற்று திகழவும், நாங்கள் அனைவரும் புனிதத்தை கண்டு பாவிக்கவும், எங்களது குடும்பங்களில் உமது தெய்வீக பிரசனத்தை உணர்ந்து வாழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 37ஆம் அதிகாரம் 3 முதல் 4, 12 முதல் 13, 17 முதல் 28 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை
எல்லோரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தையை மேய்க்கச் சென்றார். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்குள் அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், அவனை கொன்று இந்த ஆழ்குழியின் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவருடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையில் இருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அந்த தண்ணீர் இல்லா வெறுங்குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்ரவேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்ரவேலுக்கு அவனை விற்று விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கின்றான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தார்கள். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்லுகையில் குழியில் இருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்ரவேலிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாக
அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி இனி தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றி மண்ணில் வளமில்லையே, நிலமின்றி உயிர் வாழ்வில்லையே. நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். இனி தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனமொந்து அருள் காணும் வகையேது, பலனாக கை மீது வா, இன்று புலனாகும் இறையாக வா, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. சூழும் விளக்காகவா நான் சுடர் வீச என்னை தேற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைதானே, பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பயன்தானே, நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நிலை வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. மதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி இனி தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே,
காக்கின்றார். ஆயித்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயித்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 33 முதல் 43 மற்றும் 45 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அந்த தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஊமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏஞ்சலா என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, அவருக்கு ஒரே ஒரு மகன் இருக்கின்றார். அவர் கணவனை இழந்த ஒரு நபராக ஒரு சமூகத்திலே அவர் வாழ்ந்து வருகின்றார்.
அப்படிப்பட்ட அந்த ஒரு தருணத்திலே அவருடைய மகனை ஒரு நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும், நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்காக நல்ல முறையிலே அவர் ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக இருக்கின்ற போது அவன் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து வெளிவருகின்ற போது அவன் ஏராளமான போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கின்றான். இதனால் வரை நல்ல ஒரு மாணவனாக நல்ல ஒரு மகனாக இருந்த அவருடைய மகன் ஒரு காலகட்டத்திலே எல்லா விதமான தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகி வாழ்ந்து வருகின்ற போது அந்த தாயினால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய மகனுக்காக இரவும் பகலும் ஏராளமான பணிகளை செய்து அவன் நல்ல முறையிலே வாழ்வில் சிறந்தோங்க வேண்டும் என்பதற்காக உழைத்த ஒவ்வொரு உழைப்பும் வீணாகிவிட்டது என்கின்ற அந்த ஒரு கவலையோடும் கண்ணீரோடும் ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்ந்து வருகின்றார். இப்படியாக இருக்கக்கூடிய தருணத்திலே அவர் தன்னுடைய வாழ்விலே இறைவனை நோக்கி மன்றாடுகின்றார். தாங்கள் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு மகனும் இப்போது பல்வேறு விதமான தீமைகளை செய்து என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றான். இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர் கண்ணீரோடு இறைவனிடத்திலே மன்றாடுகின்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையானது கண்ணீரோடு கழிகின்றது. இப்படியாக ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. இதனால் வரை நான் இறைவனுடைய முன்னிலையிலே ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் இறைவன் விரும்புகின்ற விதத்திலே நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேனா என்கின்ற அந்த ஒரு கேள்வியானது அவருடைய உள்ளத்திலே எழுகின்றது. உடனே அவர் தன்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்வையும் அவர் திருப்பி பார்க்கின்றார். ஒவ்வொரு நாளும் தானும் இறைவனுடைய முன்பாக பல்வேறு விதமான குற்றங்களை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக வாழ்ந்து வருகின்றேனே என்கின்ற அந்த ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே வருகின்ற போது அவர் அவருடைய பங்கு குருவானவரை சந்தித்து ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்கின்றார். இப்படியாக ஒவ்வொரு மாதமும் அவர் செய்யக்கூடிய தவறுகளுக்காக குற்றங்களுக்காக முழுமையாக ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொண்டு விட்டு இறைவனுடைய முன்பிலேயே முழுமையாக நோன்பிருந்து அவர் மன்றாடுகின்றார். இப்படி மன்றாடக்கூடிய தருணத்திலே ஒரு நாள் அவருடைய மகன் தன்னுடைய எல்லா விதமான தீமைகளையும் விட்டுவிட்டு மீண்டும் அவன் திருந்தி வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை இந்த தாயானவள் முழுமையாக அவனிடத்திலே காண்கின்றாள். மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை அவள் தன்னுடைய உள்ளத்திலே அனுபவிக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இறை வார்த்தை ஒவ்வொன்றையும் நாம் வாசிக்கின்ற போது கடவுளுடைய மக்கள் எந்நாளும் இறைவனுடைய ஆசியை பெற்ற மனிதர்களாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இறைவன் யாருக்கும் துன்பத்தை தருவது கிடையாது. தன்னுடைய அருளையும் ஆசிரையும் அனைத்து மக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் நாம் இறைவனிடமிருந்து அருளை பெறுவதற்கு தடையாக எது இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற போது இறைவன் நமக்கு தந்த இந்த வாழ்விலே நம்முடைய குடும்பத்திலே நாம் தவறுகளையும் குற்றங்களையும் செய்துவிட்டு இறைவனிடத்திலே நாம் ஜெபித்தோம் என்றால் நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் கேட்கப்படாது. எப்படி ஒரு அலுவலகத்திற்கு ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்கின்றதோ, ஒரு மனிதன் ஒரு அலுவலகத்திலே வேலை செய்ய வேண்டுமென்றால் நல்ல ஊதியத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவன் அந்த அலுவலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். ஒரு அலுவலகத்திலே காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நல்ல முறையிலே உழைக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது என்றால் அந்த சட்டத்தை அந்த மனிதன் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் மட்டுமே மாதத்தினுடைய இறுதியிலே அவன் விரும்பக்கூடிய அந்த ஒரு ஊதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் காலை 9 மணிக்கு செல்வேன், ஆனால் மதியம் ஒவ்வொரு நாளும் வந்து விடுவேன், ஆனால் மாத இறுதியிலே எனக்கான ஊதியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அலுவலக தலைவரிடம் கேட்க முடியாது. அதே போன்றுதான் இறைவனை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் கடவுள் விரும்பக்கூடிய விதத்திலே தங்களை மாற்றிக்கொள்ளாமல் இறைவனிடமிருந்து எந்த விதமான அருளையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு இலக்கணமாக நாம் யூதித்தினுடைய வாழ்வை பார்க்கலாம். எப்பொழுது அவர் தன்னுடைய நாட்டிற்காக நாட்டு மக்களுடைய நலனுக்காக இறைவனிடத்திலே ஜெபிக்கின்றாரோ அவர் எல்லா விதமான குற்றங்களையும் விட்டுவிட்டு நோன்பிருந்து இறைவனிடத்திலே தன்னுடைய நாட்டு மக்கள் மீது கருணை காட்ட வேண்டும், இறைவன் தங்களுக்கு போரிலே வெற்றியை தர வேண்டும்
தங்களுடைய மக்களை எதிரிகளிடமிருந்து காக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தபோது அவருடைய மன்றாட்டானது முழுமையாக கேட்கப்படுகின்றது. இறைவன் அவர்களோடு ஒன்றாக இருந்து அவர்களுடைய எதிரிகளோடு போரிட்டு அவர்களுக்கான வெற்றியை முழுமையாக கொடுப்பதோடு அவர்களுக்கான உணவு, தண்ணீர் என்று அனைத்தையுமே இறைவன் முழுமையாக ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலே நாம் இறை அருளை ஒவ்வொரு நாளும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இறைவனுடைய முன்னிலையிலே நாம் இறைவன் விரும்பக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி மாற்றி அமைத்து நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே நாம் ஜெபிக்கின்ற போது இறைவனால் நம்முடைய மன்றாட்டை ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது. நாம் அவருடைய முன்பாக எழுப்பக்கூடிய வேண்டுதல்களை, நாம் சிந்தக்கூடிய கண்ணீர் ஒவ்வொன்றையுமே அவர் முழுமையாக அதற்கான பலனை தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவேதான் திருப்பாடல் 34வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்களுடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆக எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எல்லா சூழல்களிலும் இறைவனை நோக்கி தன்னுடைய கண்களை திருப்பி தன்னுடைய வாழ்விலே இறை அருளை கேட்டு கொண்டிருக்கின்றானோ அவனை முழுமையாக இறைவன் பாதுகாக்கக்கூடியவராக, வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆக இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய இரக்கத்தையும் நாம் நம்முடைய குடும்பத்திற்காக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இறைவன் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய விதத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பதோடு அவருடைய பார்வையிலே நாம் நீதியுள்ளவர்களாக, நேர்மை நிறைந்தவர்களாக, உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ்கின்ற போது எந்நாளும் இறைவனுடைய அருளும் உடனிருப்பும் நம்மோடு இருக்கும். ஆகவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், யோசேப்பை முழுமையாக இறைவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பாதுகாக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவருடைய சகோதரர்கள் அவருக்கு எதிராக தீங்கை முழுமையாக செய்தபோது கூட அவருடைய உயிரை இறைவன் பாதுகாத்து ஏன் வழிநடத்துகின்றார் என்றால் அவர் இறைவனுடைய முன்னிலையிலே தன்னை நேர்மையானவராக அவர் மாற்றிக்கொண்டார். தன்னுடைய சகோதரர்களைப் போன்று, தன்னோடு வாழக்கூடிய மற்ற மனிதர்களைப் போன்று, நண்பர்களைப் போன்று அவர் எல்லாவிதமான குற்றங்களையும் தவறுகளையும் செய்துவிட்டு இறைவனுடைய முன்பாக வாழவில்லை. மாறாக எனக்கென்று கடவுள் ஒருவர் இருக்கின்றார், ஆகவே என்னுடைய கடவுளுக்கு பிடிக்காத ஒன்றை நான் என்னுடைய வாழ்விலே ஒரு நாளும் செய்ய மாட்டேன், அவருக்கு விரும்பியதை மட்டுமே என்னுடைய வாழ்விலே நான் செய்வேன் என்கின்ற அந்த ஒரு ஆணித்தனமான அவருடைய உறுதியான ஒரு பண்பானது அவருடைய வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு காரணத்தினால் அவர் தன்னுடைய வாழ்விலே எவ்வளவு துன்பங்கள் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் சதி செய்தாலும் கடவுள் அவரை முழுமையாக தன்னுடைய கரங்களிலே வைத்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவேதான் தனக்கு எதிராக எவ்வளவு துன்பங்கள் வந்தபோதும், நெருக்கடிகள் வந்தபோதும் கடவுள் எல்லா சூழல்களிலும் இருந்து என்னை தப்புவித்து என்னை பாதுகாப்பார். ஏனென்றால் கடவுள் என்னுடைய சொந்த தலைவராக, என்னுடைய கோட்டையாக, அரணாக இருக்கின்றார். ஆகவே நான் எதற்காகவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆகவே என்னாலும் கடவுள் என்னோடு இருந்து என்னை பாதுகாப்பார் என்கின்ற அந்த ஒரு மன உறுதியை இறைவன் அவருக்கு நிறைவாக கொடுத்திருந்தார். ஆகவேதான் யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 9வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, அஞ்சாதே, கவலைப்படாதே, நீ செல்லக்கூடிய இடங்களெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். ஆகவே உன்னை ஒரு நாளும் ஒரு மனிதனும் முழுமையாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்கின்ற அந்த ஒரு வாக்குறுதியை இறைவன் ஒவ்வொருவருக்குமே தருகின்றார். ஆகவேதான் இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு இறைவாக்கினர்களுக்கும் இறைவன் எந்தெந்த வாக்குறுதிகளை முழுமையாக கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகள் நமக்கும் சொந்தமானது. நாம் எப்போது இறைவனுடைய முன்பாக நல்ல முறையிலே ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோமோ இந்த இறை வாக்குறுதிகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்விலும் முழுமையாக நிறைவேறும். ஏனென்றால் நம்முடைய கடவுள் நம்பிக்கைக்கு உரிய கடவுள். ஆகவே இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலே நாம் இறைவனுக்கு எதிராக செய்து வரக்கூடிய தவறுகள், குற்றங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் முழுமையாக விடுதலை அடையவும், இறைவன் விரும்பக்கூடிய விதத்திலே நாம் நம்முடைய வாழ்வை மாற்றியமைத்து ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய முன்பாக ஜெபிப்பதற்கும், இறை வழியிலே நடந்து இறை அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கான அருள் வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
உவப்புடன் நீர்ப்பாயின் நிறைவா பலியென என்னை நான் தருகின்றேன். பலியிட இனி நான் தருகின்றேன். உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாயின் நிறைவா அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை மிகுந்த தந்தையே, எங்கள் எளிய காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னி மரியாளின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது வார்த்தையான கிறிஸ்து இயேசு வழியாகவே எங்களை படைத்தீர். அவரையே மீட்பராக எங்கள் மத்தியில் அனுப்பி வைத்தீர். அவர் தூய ஆவியினால் உடல் எடுத்து கன்னி மரியாள் என்ற பெண்ணிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம் புனித மிகுந்த கரங்களை சிலுவை மரத்திலே விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர் பூண்டன விளங்க செய்தார். ஆகவே இறைவா, வானகணிகள் புனிதர் அனைவரோடும் நாங்களும் இணைந்து உமது மகத்து மிகுந்த உடனிருப்பை எங்களுடைய அன்பு செயல்களிலும் அறச்செயல்களிலும் கண்டு உணர்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. விண்ணக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் சொன்னதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா துறநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். தந்தையே, இன்றைய திருப்பலியை பல்வேறு தேவைகளுக்காக ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் கண்ணோக்கியருளும். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து தவக்காலத்தில் செய்கின்ற தபங்கள் ஜபங்கள் நோன்புகள் மூலமாக உமது தூய ஆவியின் துணையோடு என்று நலமான வாழ்வு வாழக்கூடிய எல்லா அருள் வளங்களை நிறைவாக பொழிந்தருளும். மேலும் உயிர்த்தழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மறை சாட்சி புனித தேவ சகாயம், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குடன் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றம் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசுவே நமக்கு கற்றுத்தந்தவாறு வாழ்வின் எல்லா தருணங்களிலும் நம்மை அன்பு செய்கின்ற இறைவன் உடன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய், நமக்கென கடவுள் தன்னுடைய அன்னையை நமக்கு காணிக்கையாக தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய், அவருடைய அன்பிற்குரிய பிள்ளைகளாக வாழக்கூடிய நல்ல முன்னெடுப்புகளை இறைவன் நமக்கு துணிவோடு தரட்டும் என்று மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது தயவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேன்ப வாழ்விற்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசுநாதர் தலைவரின் 2ஆம் வருகைக்காகவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அருளுகின்றேன் என்று உமது அன்பு சீடர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது வாழ்வின் இயலாமைகள் பலவீனங்கள் குறைகளை பாராமல் என்றும் கன்னியான திருச்சபையின் மீது அக்கறை கொண்டவராய் எங்களுடைய அன்றாட வாழ்வுக்கு உகந்த ஆசீரான உடல் உள்ள வளங்களையும் குடும்ப சமாதானத்தையும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல வாழ்வு ஆகிய ஆசிரையும் வளருகின்ற பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கத்தினையும் எனும் நாங்கள் குடும்பத்தில் நினைத்திருக்கக்கூடிய நற்காரங்களையும் தந்து எங்களை ஆசிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்மீது அக்கறை கொண்டு தன்னுடைய தாயை நமக்கு தாயாக தர துணிந்த இறைவன் நம்மீது அள்ளித்தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது அபரிவிதமான நலன்களை அள்ளித்தரக்கூடியவர், அக்கறை கொண்டவர், கரிசனையோடு நம்மை தேற்றக்கூடியவர், நமக்குள் எழுந்தருளி நம்மையே புதுப்பிக்க ஆவல் கொண்டிருக்கிறார், ஆற்றுப்படுத்தவும் உற்சாகமூட்டவும் காத்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே தன்னை உணவாக உடைத்து தருகிறார். இந்த புனிதமான விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புமிக்கவர்களே, இப்பொழுது வழங்கக்கூடிய திவ்ய நற்கருணையை வரிசையாக பவனியாக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலண்டியர்ஸ் உங்களை வரிசையாக வருவதற்கு துணை புரிவார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து நற்கருணையை ஒரு கரங்களில் வாங்காதீர்கள். கடவுள் நம்மை படைத்த கடவுளை நாம் கரங்களில் வாங்குகின்றோம் என்றால் பக்தியோடு அதற்கான தகுந்த மரியாதையோடு நாம் இரு கரங்களில் திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
சொல்லும் மன்னனே வா, வரங்கள் நல்கும் அமுதமே வா. உறவை தேடும் அன்பனே வா, உள்ளம் நிறை மனிதமே வா, வாழ்வை வழங்கும் வள்ளலே வா, வழிகள் சொல்லும் மன்னனே வா, வரங்கள் நல்கும் அமுதமே வா, உறவை தேடும் அன்பனே வா. பாசம் பகிர்வு கொள்ளும் வாழ்வில் பரமன் நெஞ்சம் எம்மை நனைக்குது. பாச பகிர்வு கொள்ளும் வாழ்வில் பரம நெஞ்சம் எம்மை நனைத்தது. படைப்பின் பொருளை பகிர மறந்தால் பகைமை இருள் எம்மை ஒடுக்குது. படைப்பின் பொருளை பகிர மறந்தால் பகைமை இருள் எம்மை ஒடுக்குது. தன்னை ஈந்த தெய்வமே வாழ்வில் வளமை தாருமே, மனிதம் தேடி புனிதம் காண உணர்வில் வாருமே, உறவை தேடும் அன்பனே வா, உள்ளம் நிறை மனிதனே வா, வாழ்வை வழங்கும் வள்ளலே வா, வழிகள் சொல்லும் மன்னனே வா, வரங்கள் நல்கும் அமுதமே வா. இறைவன் அரசு வாழ்வில் மலர தன்னை உடுத்த இயேசுவாகுவோ. இறைவன் அரசு வாழ்வில் மலர தன்னை உடைத்த இயேசுவாகுமோ. இறைமை தேடும் மனித வாழ்வில் வறுமை நீங்கும் வளமையாக்குவோ. இறைமை தேடும் மனித வாழ்வில் வறுமை நீங்கும் வளமையாக்குவோ. அடிமை அமைப்பு மறையவே ஏழ்மை வறுமை நீங்குமே, அன்பு கனி அப்பமென்றால் உறவு வளருமே, உறவை தேடும் அன்பனே வா, உள்ளம் நிறை மனிதமே வா, வாழ்வை வழங்கும் வள்ளலே வா, வழிகள் சொல்லும் மன்னனே வா, மரங்கள் நல்கும் அமுதமே வா. உறவை தேடும் அன்பனே வா, உள்ளம் நிறை மனிதனே வா, வாழ்வை வழங்கும் வள்ளலே வா, வழிகள் சொல்லும் மன்னனே வா, வரங்கள் நல்கும் அமுதமே வா, உறவை தேடும் அன்பனே வா.
கொள்ளும் வாழ்வில் பரம நெஞ்சம் எம்மை நனைக்குது. பாசம் பகிர்வு கொள்ளும் வாழ்வில் பரம நெஞ்சம் எம்மை நனைக்குது. படைப்பின் பொருளாய் பகிர மறந்தால் பகைமை இருள் எம்மை ஒடுக்குது. படிப்பின் பொருளை பகிர மறந்தால் பகைமை இருள் எம்மை ஒடுக்குது. தன்னை ஈந்த தெய்வமே வாழ்வில் வளமை தாருமே, மனிதம் தேடி புனிதம் காண உணவில் வாருமே, உறவை தேடும் அன்பனே வா. இறைவன் அரசு வாழ்வில் மலர அன்னை உடைத்த இயேசுவாகுவோம். இறைவன் அரசு வாழ்வில் மலர தன்னை உடைத்த இயேசுவாகுவோம். இறைமை தேடும் மனித வாழ்வில் வறுமை நீங்கும் வளமையாக்குவோம். இறைமை தேடும் மனித வாழ்வில் வறுமை நீக்கும் வளமையாக்குவோம். அடிமை அமைப்பு மறையவே ஏழ்மை வறுமை நீங்குமே. அடிமை அமைப்பு மறையவே ஏழ்மை வறுமை நீங்குமே. அன்பு கனி அப்பமென்றால் உறவு வளருமே, உறவை தேடும் அன்பனே வா. உள்ளம் நிறை மனிதமே வா. வாழ்வை வழங்கும் வள்ளலே வா. வழிகள் சொல்லும் மன்னனே வா. வரங்கள் நல்கும் அமுதமே வா. உறவை தேடும் அன்பனே வா. உள்ளம் நிறை மனிதனே வா. வாழ்வை வழங்கும் வள்ளலே வா. வழிகள் சொல்லும் மன்னனே வா. வரங்கள் நல்கும் அமுதமே வா. அன்புமிக்கவர்களே, ஒரு சில பக்தர்கள் அன்னையினுடைய பல்வேறு அற்புதங்களை நோட்டீஸில் அச்சடித்து இதை 100 மடங்காகவோ அல்லது 200 மடங்காகவோ நீங்கள் அச்சடித்து எல்லோருக்கும் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், இல்லை என்றால் உங்களுக்கு பேராபத்துக்கள் நடைபெறும் என்று தவறான முறையில் நோட்டீஸுகளை அச்சடிக்கின்றார்கள். நம்முடைய தாய் எப்போதும் தாய் உணர்வோடு நம்மை அரவணைக்கின்றவள். யாரும் அன்னைக்கு அன்னை செய்கின்றவற்றை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் சொல்லாமல் இருந்தால் உங்களை தண்டிப்பவளும் அல்ல. எனவே தயவு செய்து இதுபோன்ற விளம்பரங்களை நீங்கள் தவிர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பல முறை ஏராளமான நோட்டீஸுகளை அச்சடித்து ஆலயத்திற்கு உள்ளாக வைக்கின்றீர்கள். அது அன்னைக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி அல்ல. ஏனென்றால் தாய் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றாள், நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்றாள். தன்னுடைய பிள்ளைகளைப் போல நம்மை பேணி காக்கின்றார். எனவே தயவு செய்து 100 நோட்டீஸை நீங்கள் அடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இது கிடைக்கும், அல்லது 500 நோட்டீஸுகளை அடித்தால் என்றால் பெரிய நிகழ்வுகள் நடக்கும் என்றல்ல. மாறாக அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ்வது தான் அன்னைக்கு உகந்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னை ஆண்டவருடைய திருவிழத்திற்கு ஏற்று நடந்தது போல நாமும் அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற போது நிச்சயமாக ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும்.
எனவே நோட்டீஸை அச்சடிப்பதால் நாம் எந்த நன்மைகளும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தயவு செய்து தவறான பழக்க வழக்கங்களை உருவாக்க வேண்டாம். அதுவும் நீங்கள் அடித்து இந்த ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே அன்னையை நம்பி வருகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் தாய் பாதுகாக்கின்றாள், பராமரிக்கின்றாள். அன்புமிக்கவர்களே, நற்கருணை வழங்க பெற வருகின்ற போது தயவு செய்து ஒரு லைனாக நீங்கள் வாருங்கள். உங்களுக்கென்று வரிசைப்படுத்தக்கூடிய வாலண்டியர்ஸ்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அமைதியாக ஆண்டவரை நாம் கரங்களில் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்றால் நம்முடைய வலது கைக்கு மேலாக இடது கையை வைத்து நன்மையை பெற்றுக்கொண்டு 2 கரங்களில் நாம் பெற்றுக்கொண்டு நன்மையை உள்வாங்க வேண்டும். எனவே கடையில் வாங்குவது போன்று ஒரு கையில் வாங்கக்கூடாது. பக்தியோடு, அமைதியோடு, நம்பிக்கையோடு ஆண்டவரில் என்னில் வருகின்றார். பவுலுடையார் சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் அதற்கு ஆற்றல் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. எனவே ஆண்டவரை பக்தியோடு நம்முடைய உள்ளங்களில் வரவேற்போம். அமைதியோடு, எந்த ஒரு சஞ்சரிப்பும் இல்லாமல் வரிசையாக வந்து திவ்ய நற்கருணையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, எல்லா நேரங்களிலும் ஒப்புரவு அருள் சாதனம் வழங்கப்படும். தேவைப்படுகின்றவர்கள் 3 மணி முதல் ஒப்புரவு அருள் சாதனம் வழங்கப்படும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை திருப்பலிக்கு முன்பாக ஒப்புரவு அருள் சாதனம் வழங்கப்படும். புதன்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒப்புரவு அருள் சாதனம் வழங்கப்படும். தேவைப்படுகின்றவர்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் பங்கு தந்தையர்களை அணுகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. கருணை மிகுந்த தந்தையே, பிள்ளைகளாகி எங்களை இந்த புனித மிகுந்த திருப்பலி வழியாக ஒன்று சேர்த்து அன்னையின் பேரருளை எங்களுக்கு நிரம்ப பொழிந்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம். எங்களை புதுப்பிக்கின்ற இந்த புனித மிகுந்த திருப்பலியிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையும் விருந்தும் எங்களுக்கு குறைவின்றி கிடைப்பதினால் அன்னையின் சிறந்த புதல்வர்களாக, புதல்வியராக அவரை போல ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு, தட்டி கொடுத்து, ஊக்கப்படுத்தி, பாராட்டி, சமூகத்திலும் பங்கிலும் அக்கறையோடு ஈடுபடுகின்ற சிறந்த சாட்சிகளாகவே திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தன்னுடைய தெய்வீக பிரசனத்தால் நம்மை தினந்தோறும் ஆட்கொள்கின்ற இறைவன், பெருந்தன்மையோடு அக்கறையோடு கரிசனையோடு நம்மை தேடி வருகின்ற இறைவனை இறைவார்த்தை வடிவிலே விருந்தடி வடிவிலே அனுபவித்து மகிழ்ந்தோம். நன்றி செலுத்துவோம். எவ்வகையிலும் தகுதியற்ற மனிதர்களாகி எங்கள் மீது இரக்கம் கொண்டீரே, எவ்வகையிலும் தகுதியற்ற மனிதர்களாகி எங்கள் மீது அக்கறை கொண்டீரே, பாசத்தை பொழிந்தீரே, எங்களுடைய வளர்ச்சிக்கு அக்கறை காட்டினீரே, எங்களை பல்வேறு நல்ல மனிதர்கள் வழியாக வழிநடத்தினீரே. நன்றி 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 என்று சொல்வோம். வாழ்வின் பல்வேறு தேவைகளை உகந்த நேரங்களிலே நீர் எங்களுக்கு தந்து நம்பிக்கையூட்டினீரே. நன்றி இறைவா, நன்றி. எங்கள் மீது நீர் கொண்டிருக்கக்கூடிய அபரிவிதமான பற்றுக்காக, உமது பேரருளுக்காக நன்றி இறைவா, நன்றி. தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை காத்து வழி நடத்துகின்ற இறைவா, இந்த புனிதமான உமது அன்பு திருமகனை எங்களுக்கு குடையாக தந்த புனித மிகுந்த பலியை ஒப்பு கொடுக்க திருவுளமானீர். பல்வேறு ஊர்களிலிருந்து எங்களை குடும்ப உணர்வோடு கூட்டி சேர்த்திருக்கின்றீர். அதிலும் உமது அன்பு தாய் பெரிய நாயகியின் திருவடிகளிலே எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறீர். குடும்ப உணர்வோடு கூடி வர செய்திருக்கிறீர். நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளை முன்னிட்டு அகமகிழ நீர் அருள்வாளித்திருக்கிறீர். இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பேராசிரியங்களை இன்னும் மிகுதியாக நிரப்பட்டும் என்று வேண்டுகிறோம். வாழ்வின் பல்வேறு தேவைகளை வலியுறுத்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இவற்றை தர வேண்டும் என்ற ஆழமான நம்பிக்கை உணர்வோடு அன்னையின் திருவடிகளிலே வருகை தந்திருக்கிற எங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகளை நீர் அறிவீர், எங்களுடைய ஏக்கங்களை அறிவீர், எங்களுடைய தேவைகளை அறிவீர், எளிய எங்களுடைய ஜெபங்களை நீர் அறிவீர். அவற்றையெல்லாம் கைகூட செய்தருளும். கருணை மிகுந்த தந்தையை எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம். தூய் ஆவியானவருடைய வல்லமை எங்களிலே நிரம்பட்டும், எங்களை புதுப்பிக்கட்டும், எங்களை ஆட்கொள்ளட்டும் என்று வேண்டுகிறோம். இந்த தவக்காலத்திலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் தூய் ஆவியானவருடைய வல்லமையால் வெற்றி வாகை சூடக்கூடிய பேரருளை எங்களுக்கு தாரும். எங்களுடைய கனவுகள், திட்டங்கள், ஆசைகள் ஒவ்வொன்றையும் தேவரீர் கண்ணோக்குகின்றவராக இருக்கிறீர். எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவராக இருக்கிறீர். இரக்கம் இந்த தந்தையை எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கும். குடும்பங்களிலே பெரியவர்கள், பெற்றோர்கள் செய்கின்ற நல்ல தியாகம் நிறைந்த நற்செயல்களை முன்னிட்டு அகமகிழ்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பெற்றோர் பெரியோருடைய அர்ப்பண மிகுந்த செயல்களால் குடும்பம் தழைத்தோங்குகின்ற பாக்கியத்தை பெறுவதாக. பிள்ளைகள் பெற்றோர் பெரியோருடைய கடுமையான உழைப்பை, தியாகத்தை, அர்ப்பணத்தை உணர்ந்தவர்களாய் பொறுப்போடு செயல்படவும், அக்கறையோடு வாழவும், அன்போடு பழகவும், இன்னும் நல்ல பழக்க வழக்கங்களை தமதாக்கி கொள்ளவும், நல்லொழுக்கங்களை ஆடையாக அணிவித்து வாழக்கூடிய ஆசிரை தாரும். இதோ இரக்கம் இந்த தந்தையை மாறி வரக்கூடிய கலாச்சார பின்னணியிலே பல வகையான சீரழிவு கலாச்சார சூழல்கள் நெருங்கி வருகின்ற சூழலிலே, அதிலும் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய சூழலிலே பிள்ளைகள் அறிவும் ஞானமும் படைத்தவர்களாய் நீர் விரும்புகிறவற்றையே தேர்ந்து தெளியவும், அன்னை மரியாளை போல உமக்கே அர்ப்பணித்து வாழக்கூடிய ஆசிரை பெற்ற பிள்ளைகளாக இருப்பார்களாக. பிள்ளைகளுடைய நல்ல பழக்க வழக்கங்களை முன்னிட்டு பெற்றோர்கள் நிறைவு அடைவார்களாக. இரக்கம் இந்த தந்தையே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை கண்ணோக்கும். பல்வேறு தேவைகளோடு, உடலில் பல்வேறு குறைபாடுகளோடு, உடலில் நற்சுகம் வேண்டும் என்று ஆவலோடு வருகை தந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும். நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடையாக தாரும். தூய் ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள் இறங்கட்டும் என்று வேண்டுகிறோம். எங்களை தொடுவீராக, எங்களை அற்புதமான வகையில் ஆசிப்பீராக. எங்களுடைய உடல் முழுவதும் உமது அருள்வரங்களால் நிரப்பப்படுவதாக. இரக்கம் இந்த தந்தையே உமது அன்பை சுவைக்கக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நல்ல ஆசிரை தாரும், நற்சுகத்தை தாரும், மனப்பூரிப்பை தாரும். நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், எங்களுடைய பணிகள், எங்களுடைய வேலைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து காத்தருளும். அன்பு மிகுந்த தந்தையே, மிகச் சிறப்பாக எங்களுடைய தொழில்களை ஆசீர்வதித்தருளும். கடல் தொழில்கள், மீன் வியாபார தொழில்கள், இன்னும் பல்வேறு வகையான உப தொழில்கள், இன்னும் பல்வேறு விதங்களிலே நாங்கள் மேற்கொள்கின்ற விவசாய பணிகள், இன்னும் வியாபார பணிகள் பலவற்றையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய திட்டமிட்ட செயல்களாலும் கடுமையான உழைப்பாலும் தொழில்களிலே நாங்கள் வெற்றி வாகை பெற்று உமது வளங்களை நாங்கள் சுவைப்போமாக, உமது ஆசிரை கண்டடைவோமாக. இரக்கம் இந்த தந்தை கடன் தொல்லைகள் தீரக்கூடிய ஆசிரை தாரும்.
நாங்கள் மிகுந்த ஞானத்தோடு எங்களுடைய வாழ்வை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய வல்லமையை தாரும். வீண் செலவுகள், வீண் ஆடம்பரங்கள், தேவையற்ற செலவினங்களை எல்லாம் தவிர்க்கக்கூடிய ஞானத்தை பெறுவோமாக. அன்புமிந்த தந்தையே, உள்ளத்திலே மனப்பூரிப்பை தாரும், எங்களுடைய உள்ளத்திலே மன மகிழ்ச்சியை தாரும். எல்லா வாழ்வின் சூழல்கள் மத்தியிலும் நாங்கள் நேர்மறையாக சிந்தித்து செயல்படக்கூடிய அருளை, ஆற்றலை பெறுவோமாக. எங்களுடைய பங்குகளை, எங்களுடைய சமூகங்களை உமது கரங்களிலே தருகிறோம். இரக்கம் இந்த தந்தையே, எல்லாரையும் ஆட்கொள்ளும். எல்லாருக்கும் நீர் தந்தையாக இருந்து ஒவ்வொருவருக்கு வேண்டிய மகிழ்ச்சியை, பூரிப்பை தருவீராக. பல்வேறு தனிப்பட்ட தேவைகள், குறிப்பாக இரக்கம் இந்த தந்தையே, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வேண்டும், நல்ல ஞானம் வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் என்று தேடி வந்திருக்கின்ற பெற்றோர்களுடைய கனவுகளை நீர் நனவாக்குவீராக. பிள்ளைகள் வளர்ந்த பின்பு நல்ல மங்களகரமான வாழ்வுக்காக இயங்கக்கூடிய எமது ஏக்கங்களை கண்ணோக்குவீராக. நல்ல திருமண வாழ்வு அமைய பெறவும், குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறவும், குடும்பங்களிலே பூரிப்பை பிள்ளைகள், இளம் தம்பதியர் சுவைக்கவும் தேவரை துணை புரிந்தருளும். பல இடங்களுக்கு கடந்து சென்று தொழில் செய்கின்றவர்கள், பிள்ளைகளுக்காக, மனைவி மக்களுக்காக பல்வேறு இடங்களுக்கு கடந்து சென்று உழைக்கக்கூடியவர்களை ஆசீர்வதித்தருளும். தனிமையின் மத்தியிலே வெயில் மழை என பாராமல் கடுமையாக உழைக்கின்ற எமது அன்பர்களை தேற்றியருளும். அன்னைதாமே உடனிருந்து தாயாக இருந்து அவர்களை அரவணைத்து காப்பாராக. போதிய பாதுகாப்பை, போதிய அற்புதமான வழிநடத்துதலை இந்த தனிமையின் மத்தியில் வாழ்கின்ற எமது அன்பர்களுக்கு தேவரே தருவீராக. இரக்கம் இந்த தந்தையே, உமது தெய்வீக ஆசீர் அன்னையின் குணாதிசயங்கள் எங்களை நிரப்பட்டும் என்று வேண்டுகிறோம். அவரிடம் விளங்கிய நற்குணங்களை நாங்கள் படிப்படியாக எங்களுடைய பழக்கமாக்கி கொள்வோமாக. ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, அன்பு செய்கின்ற, துலாவி அறிகின்ற, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய, நல்லது கெட்டதை தேர்ந்து தெளியக்கூடிய நல்ல அன்னைக்குரிய மனப்பக்குவத்தை நாங்கள் பெறுவோமாக. இந்த அருமையான வழிபாடு எங்களுக்கு துணை புரியட்டும். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். எங்களது நாட்டை ஆசீர்வதித்தருளும். இந்த மண்ணை ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு உகந்த நல்ல மழையை தாரும். இரக்கம் இந்த தந்தையை, இந்த கோடை காலத்திலே நல்ல பாதுகாப்பான குடிநீர் எங்களுக்கு கிடைக்க பெறுகின்ற பாக்கியத்தை தாரும். அன்புமே இந்த தந்தையை, நோய் நொடிகளிலிருந்து, கோடை காலத்தில் வருகின்ற நோய்களிலிருந்து எங்களை காத்தருளும். எங்களை சிறந்த முறையிலே பேணி பராமரித்தருளும். இரக்கம் இந்த தந்தையே, இன்னும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை கருத்தாய் நிறைவேற்றி எங்களுக்கு மனப்பூரிப்பை தாரும். தேர்வுகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் நல்ல முறையிலே தேர்வுகளை எழுதி வெற்றி வாகை சூடவும், அது பெற்றோர் பெரியோருக்கு மகிழ்ச்சியை சேர்க்கவும் தேவரை துணை புரிந்தருளும். எங்களுடைய உள்ளத்திற்கு நிறைவை தாரும். எல்லா வகையான வளங்களை தந்து நீர்தாமே எங்களை காத்தருளும். இந்த எளிய வேண்டுதல்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பொற்பாதம் பணிந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. அன்னையின் அருளாசிரால் மனப்பூரிப்போடு மகிழ்ச்சியோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஜெபிப்பவளுமே உன் ஆத்ம வாஞ்சையுமாய் இருப்பாள் அவள் என்றுமே. ஒரு போதும் அவள்தான் உன் அன்னையே உனக்காய் ஜெபிப்பவளுமே உன் ஆத்ம வாஞ்சையுமாய் இருப்பாள் அவள் என்றுமே. ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாள். ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாள். புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமடை. பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.